ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். முந்தைய பதிவில் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது மகன் இறந்தவருக்கு அவரை அடக்கம் செய்ததிலிருந்து 11 நாள் பிண்ட தர்ப்பணம் செய்வதை பற்றி பார்த்தோம். இறந்தவுடன் இறந்தவர் பிரேதாத்மாவாக மாறுவார். அப்படி பிரேதாத்மாவாக மாறுவதற்கு உடல் ரூபம் தருவதற்காக பிண்ட தர்ப்பணம் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் பிண்டமிடும்போது அந்த பிரேதாத்மாவுக்கு எந்தெந்த வகையில் உருவங்கள் வருகிறது என்பதை பற்றியும் 11 நாள் முடிவில் முழுமையாக பிண்ட உருவம் அந்த பிரேதாத்மாவுக்கு வந்துவிடுகிறது. இப்படி 11 நாள் முறையாக தர்ப்பணம் செய்யவில்லை என்றால் அந்த ஆன்மாவுக்கு முழுமையான உருவம் வராமல் பங்கமான உருவத்துடன் அவதிப்படும். அப்படி யமபட்டணத்திற்கு பயணப்படும் ஆன்மா மிகவும் துன்பத்துடனும் துயரத்துடனும் பயணத்தை மேற்கொள்ளும். அந்த ஆன்மாவின் துயரத்திற்கு தக்கபடி அவர்களின் வம்சாவளியினருக்கு தொந்தரவுகளும் இடர்களும் வந்து கொண்டிருக்கும் என்பதை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் ஒருவருக்கு காரியங்கள் ஈமைக்கிரியைகள் போன்றவையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் வேதம் படித்த அந்தணர்களை அழைத்து அவருக்குண்டான தட்சணைகளை எல்லாம் கொடுத்து அந்த சடங்குகளை எல்லாம் செய்தால்தான் அவை பூரணப்படும் என்று எல்லாம் நியாயப்படுத்துவதற்காக இந்த பதிவு அல்ல. சரியாக வேதம் படித்து அதனுடைய நியமத்துடன் நடக்கக்கூடிய அந்தணர்கள் இன்று இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அதே போல அந்தணர்கள் இதை செய்தால்தான் சரியாக வருமா, இந்த தர்ப்பண முறையெல்லாம் அப்பொழுதுதான் நமது முன்னோர்களுக்கு சேருமா என்றால் அதுவும் இல்லை. அந்தணர்கள் என்போர் அறவோர் என்று தமிழுலகம் கூறியது. அதாவது தர்மத்தை பற்றி தெரிந்து கொண்டு தர்மத்தின்படி எவன் வாழ்கிறானோ அவனே அந்தணன். அவனுக்கு உலகில் உள்ள மக்கள் யாவுமே உறவுகள். உலக நன்மையை கருதி தனது வாழ்நாள் எல்லாம் செயல்படுவார்கள். நாம் எல்லாம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் தீங்கு வரக்கூடாது என்று இருக்கிறோம், அப்படித்தான் வாழ்கிறோம். ஆனால் அந்தணர் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு வராமல் இருப்பதற்காகவும் அனைத்தும் நலமுடன் இருப்பதற்காக என்னென்ன தர்ம முறைகள் உண்டோ அவற்றையெல்லாம் கடைபிடிப்பவர்கள்தான் அந்தணர். அவர்கள் எப்பொழுதும் நடுநிலைமைவாதிகளாகவே இருப்பார்கள். தர்மத்துக்கு புறம்பாக செயல்பட மாட்டார்கள். ஆக வேதம் படித்தவர்கள்தான் அந்தணர்களா என்றால் இல்லை. இந்த குணாதிசயங்களுடன் எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்தணர். அப்படி தூய்மையான மனதுடன் உள்ள ஒருவர் இதுபோன்ற சடங்குகளை முன்னின்று செய்தால் அவர் உணர்வுபூர்வமாகவும் முழு மனதுடனும் கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு, பொறாமை போன்ற குணங்கள் இல்லாமலும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமலும் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் சிறப்புடன் இருக்கும் என்பதால் நடுநிலைமைவாதிகளான பெரியோர்களை கொண்டு இந்த விஷயத்தை செய்ய சொன்னார்கள். ஏனென்றால் நமக்கு இறந்தவர்களின் செயல்களால் அவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் கூட இருக்கும். அல்லது இறந்தவர்கள் சரியாக நடந்து கொண்டாலும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் நாம் அவர்களின் மதிப்பு தெரியாமல் அவர்களுக்கு உண்டான கிரியைகளை செய்து விடுவோம். அதனால் அதற்கான பலன் சரியாக அவர்களையும் போய் சேராது. அதை செய்ததால் அதற்குண்டான பலன் நம்மையும் முழுமையாக வந்து சேராது. தர்மம் அறிந்த பெரியோர்களை கொண்டு செய்யும்போது அவர்கள் நமக்கும் அதனுடைய தன்மைகளை புரிய வைத்து நம்மையும் உயர்வான மனோநிலைக்கு கொண்டு வந்து அதை செய்ய சொல்வார்கள். எவர் ஒருவர் சுயநலம் பாராமல் தர்மம் அறிந்து பொதுவாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வேதியர்கள்தான். உயர்வான குணங்களுடன் இருப்பவர்கள்
இதற்கான சடங்கு முறைகளை செய்வார்களானால் அவர்களை கொண்டு இந்த சடங்கு முறைகளை செய்யலாம். ஒன்றும் தவறில்லை. வேதம் படித்து சமஸ்கிருத மொழியிலேதான் இந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டுமா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. யார் ஒருவர் தனது முன்னோர்களுக்கு இது போன்ற சடங்குகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய மதிப்பும் தன்மையும் புரிந்து செய்தாலே போதுமானது. மதிப்பறிந்து முழுமையாக உள் உணர்வுடன் செய்யக்கூடிய வழிபாடு என்பது முன்னோர்களை போய் முழுமையாக சேரும். அதை உள்ளுணர்வுடன் செய்தால் அதனுடைய பலன் மீண்டும் நமக்கும் நன்மையை அதிகமாக செய்யும். முழுமையான மனதுடன் மதிப்பறிந்து செய்யக்கூடும் வழிபாடுகள் அனைத்துமே சரியான பலனை நமக்கு அளிக்கும். அந்த விஷயம் முன்னோர்கள் வழிபாடாக இருந்தாலும் சரி, தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி. இன்றைய கால சூழ்நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அன்றே காரியங்கள் செய்கிறார்கள். அல்லது 3 நாள், 5 நாள், 7 நாள் என்று அவர்களது தொழில் சார்ந்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அவற்றை தள்ளி போட்டு காரியங்கள் செய்து கொள்கிறார்கள். இப்படி செய்வது பெரும்பாலும் தவறு. எனக்கு இருக்கும் வேலைகளில் இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை என்று எல்லோரும் கூறினாலும், இறந்தவரின் மகன் அவர்கள் வழக்கமாக செய்யக்கூடும் வேலைகளுக்கு நடுவில் காலை எழுந்ததும் குளித்து இவர்களுக்கு உண்டான எள்ளும் தண்ணீரையும் இறைத்து விட்டாவது அடுத்த வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். ஒருவர் இறந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு 13 நாள் தீட்டு என்பது பொதுவானது. இறந்த அன்றே காரியம் செய்தாலும் அல்லது அந்த 13 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு நாளில் காரியம் செய்தாலும் தீட்டு என்பது கழியாது. எப்போது காரியம் செய்தாலும் 13 நாள் கழித்துதான் அந்த ஆன்மா அந்த பசிக்கும் வீட்டை விட்டு யமப்பட்டணம் செல்லும் வரை அந்த தீட்டு என்பது அவர்களுக்கு இருக்கும். தீட்டு என்பது ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல. உடலை விட்டு பிரிந்த ஆன்மா பிரேதாத்மாவாக இருக்கும்போது அதற்கு பிண்ட ரூபமாக உருவம் கொடுப்பதற்கு நாம் செய்யக்கூடிய சடங்கு, நாம் செய்யக்கூடிய தர்ப்பண முறைகள் மற்றவர்களால் தடைபடாமல் இருப்பதற்காகவும் வீட்டையும் புறப்பொருட்களையும் தூய்மை செய்வதற்காகவும் சொல்லப்பட்ட விஷயம்தான் தீட்டு. பெரும்பாலும் இன்று பொருள் படைத்தவர்கள் வேலை நிமித்தமாகவும் இன்றைய நாகரீகம் கருதியும் இதுபோன்ற ஈமை கிரியைகளை அவர்கள் இறந்த அன்றே அல்லது 3 நாள்களிலோ செய்துவிட்டு நமக்குண்டான வேலை முடிந்தது என்று அடுத்த வேலைகளை பார்க்க சென்று விடுகிறார்கள். இப்படி பொருள் படைத்தவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களால் அவர்கள் கீழ் உள்ளவர்களும் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து துன்பத்தை தான் தேடிக்கொள்கிறார்கள். இப்படி கிரியை முறைகளை ஒழுங்காக செய்யாத குடும்பங்களில் பெரும்பாலும் பொருள் படைத்தவர் வீடுகளில் இதுபோல செய்யும்போது ஒன்று அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லாமல் போகும், அல்லது பிறக்கும் குழந்தைகளில் மன வளர்ச்சி குறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களது பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லது அவர்கள் கண் முன்னாலேயே அவர்களது பிள்ளைகளுக்கு ஈமை கிரியைகள் செய்ய வேண்டியது வந்தாலும் வரலாம். திருமணம் சரியாக அமையாது. அப்படி திருமணம் அமைந்தாலும் குழந்தை பேர் இருக்காது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அவற்றிற்கான மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் இப்போதும் நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கான ஈமை கிரியைகளை சரியாக செய்வதற்கு ஒருவரை ஒதுக்கிவிட வேண்டும். அவர் ஈமை கிரியைகளை செய்து முடிக்கும் காலம் வரை அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அவர்களது தேவையை பூர்த்தி செய்தால் போதுமானது. எல்லோரும் வேலைக்கு செல்லாமல் அந்த ஈமை கிரியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. அதுபோல பங்காளிகளும் அந்த 11 நாள் முடிவில்
மற்ற அனைத்து சுபகாரியங்களையும் செய்து கொள்ளலாம். அதற்கு தடையில்லை. இந்த ஈமி கிரியைகள் என்பது ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தொழில் முறையை கொண்டு இந்த சடங்கு முறைகளில் சில மாற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு சமூகத்தாரும் அவர்களுக்கென்ற ஒரு தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அந்த தெய்வ வழிபாட்டிற்கு தன் சமூகத்தை சார்ந்தவரையே பூசாரிகளாக நியமிப்பார்கள். கோவிலில் காப்பு கட்டி பண்டிகை தொடங்கிவிட்டார்கள். அந்த சமயத்தில் தலைமை பூசாரியின் வீட்டில் ஒரு துக்ககாரியம் நடந்துவிட்டால் அவர் உடனே சென்று அந்த துக்ககாரியத்தின் அடக்கம் செய்யும் வரை இருந்துவிட்டு அதன் பின்பு திரும்ப குளித்து முடித்து வந்து கோவிலில் உள்ள வேலைகளை முடித்து பண்டிகையெல்லாம் முடிந்த பின்பு அதன் பின்பு அவர் சென்று மீண்டும் இறந்த துக்ககாரியங்களை செய்யலாம் என்று விதிவிலக்கு உண்டு. அதுவரை அவருக்கு தீட்டு என்பது இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொது காரியம் என்று வந்துவிட்டால் சில விஷயங்களில் விதிவிலக்கு உண்டு. அதற்கு பிராயச்சித்தமும் உண்டு. நமது சௌகரியத்திற்கு சுயநலத்துடன் செய்யப்படும் விஷயங்களுக்கு விதிவிலக்கும் இல்லை, பிராயச்சித்தமும் இல்லை. வரக்கூடிய பாவத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதுவே இன்னொரு உதாரணமாகவும் சொல்லலாம். ஒரு மருத்துவர் அவரது வீட்டில் இதுபோல் ஒரு துக்ககாரியம் நிகழ்ந்துவிட்டது. அவர் வந்து வைத்தியம் பார்த்தால்தான் அந்த உயிர் பிழைக்கும் என்றால் அவர் அதுக்குண்டான ஈமைக்கிரியைகளை விட்டுவிட்டு இங்கு வந்து இதற்கான வைத்தியத்தை பார்த்து இவர்களுக்கு நிவாரணத்தை அளித்த பின்பு அதன் பின்பு சென்று அவர் வீட்டு சடங்குகளில் பங்கு கொள்ளலாம். இந்த விஷயம் தீட்டு என்கிற தோஷத்தில் வராது. ஆக மொத்தத்தில் யார் ஒருவர் இறந்தாலும் 11 நாள் கழித்து காரியம் செய்யும்போதுதான் அவர்களுக்குண்டான பலன் முழுமையாக சேரும். அப்படியே இடையில் காரியம் செய்யக்கூடிய சூழ்நிலை, சொந்த பந்தங்களெல்லாம் திரும்பவும் வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, உடனே முடிந்தால் அவர்களுக்கும் சௌகரியமாக இருக்குமென்றால் அப்படியே நீங்கள் காரியங்கள் 3ஆம் நாள் 5ஆம் நாள் என்று செய்தாலும் யார் ஈமைக்கிரியை செய்தாரோ அவர் இறந்தவர் அடக்கம் செய்த நாளிலிருந்து 11 நாட்கள் அவர் தனிப்பட்ட முறையிலாவது பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தன்னுடைய மூதாதையர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்தே ஆக வேண்டும். இன்று இருக்கும் சூழ்நிலையில் மற்றவர்களுக்காக நீங்கள் காரியங்களை எந்த நாளிலோ வைத்து கொண்டு போங்கள். ஆனால் இறந்தவருக்கு ஈமைக்கிரியை செய்த மகன் 11 நாளும் அவர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதுபோல ஒருவர் மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறார் என்றால் அடுத்த நாள் மாதம் பிறக்கிறது, அதற்காக காரியத்தை இன்றே செய்து விடுவோம் என்ற வழக்கு முறை இன்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த முறை தவறானது. இறந்தவர்களுக்கு நாள் கணக்கு தான் முக்கியம். அது எந்த மாதத்தில் தொடர்பு படுத்தி வந்தாலும் கவலை இல்லை. அதே போல இறந்தவர்களுக்கு திதி கணக்கு முக்கியம், தேதி கணக்கு முக்கியமில்லை. ஒருவர் இறந்தால் எந்த மாதத்தில் எந்த திதியில் இறந்தார் என்பதை நினைவில் கொண்டு திரும்பவும் அந்த மாதத்தில் அந்த திதி வரும் காலகட்டங்களில் அவருக்குண்டான ஈமைக்கிரியைக்குண்டான சடங்குகளை செய்ய வேண்டும். ஒருவர் கார்த்திகை மாதத்தில் சிவ வழிபாடு அந்த குடும்பத்தில் செய்வது வழக்கமாயிருந்தால் ஐப்பசியின் கடைசி நாளில் ஒருவர் இறக்கிறார். அப்படியானால் அவர்கள் ஐப்பசியின் கடைசி நாளிலே அவரை அடக்கம் செய்து அன்றைக்கே சாங்கியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அடுத்த மாதத்தில் மற்றவர்களெல்லாம் அந்த விரதங்களை கடைபிடிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த விரத முறைகளை மற்றவர்கள் வேண்டுமானால் கடைபிடிக்கலாம். ஆனால் ஈமைக்கிரியை செய்த நபர் 11 நாளும் தன்னுடைய தகப்பனாருக்கோ தாய்க்கோ பிண்ட தர்ப்பணம் செய்துவிட்டு அதன் பின்பு 13ஆவது நாளுக்கு பிறகு அவர்கள்
அந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்யலாம். அவர்களும் கார்த்திகை மாத வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம். ஒன்றும் தவறில்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வருடத்திற்கு செல்லக்கூடாது. மற்ற கோயில்களுக்கும் ஒரு வருடத்திற்கு செல்லக்கூடாது. விளக்கு கூட ஏற்றக்கூடாது. வீட்டில் கூட விளக்கு ஏற்றக்கூடாது என்றெல்லாம் முட்டாள்தனமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவர் 13வது நாள் காரியம் முடிந்ததும் அந்த வேதியர் என்ன சொல்வார் என்றால், இதற்கு மேல் நீங்கள் சுப ஸ்வீகாரங்கள் அனைத்தும் செய்யலாம் என்பார். இதற்கு மேல் அந்த இல்லங்களில் சுபமான விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம் என்பதுதான் அதற்கு பொருள். ஆனால் ஒரு வருடத்தில் முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் செய்யவும் அவர் சார்ந்த தான தர்மங்கள் செய்யவும் ஏற்ற நாட்கள் என்று ஒரு 60 நாட்கள் இருக்கிறது. அவை அந்த ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின் 15 நாட்கள் 20 நாட்கள் என்று பிரிந்து வரும். அந்த காலங்களில் மட்டும் சுபமான விஷயங்களை தவிர்த்து யார் இறந்தார்களோ அவர்கள் பேரில் அன்னதானமோ அல்லது ஏதாவது வஸ்திர தானமோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யலாம். அப்படி செய்யும்போது அந்த பலன் இறந்தவர்களுக்கும் போய் சேரும். அதனால் நமக்கும் நன்மை ஏற்படும். 11 நாள் காரியம் முடிந்து 13வது நாளுக்கு பிறகு அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கும் செல்லலாம். மற்ற கோவில்களுக்கும் செல்லலாம். ஒன்றும் தவறில்லை. இன்னொரு கேள்வி வரும். ஒருவர் இறந்தால் அடைப்பு உள்ள தினம் என்று இருக்கிறதல்லவா? 2 மாதம் 4 மாதம் 6 மாதம் அடைப்பு என்கிறார்களே, அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.